வணக்கங்கள். இந்த பூமியினுடைய அழிவு எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூமி என்பது சூரியனை சார்ந்து இருப்பதால் சூரியனுடைய அழிவுதான் பூமியினுடைய அழிவுக்கும் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பூமியில் இருக்கக்கூடிய கடல் நீர் வற்றி போகக்கூடிய அளவுக்கு இந்த வெப்பம் உக்கிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல பூமி போன்ற வேறு எல்லா கிரகங்களையும் இந்த சூரியன்கிற நட்சத்திரம் தன்னுடைய கிராவிட்டி போர்ஸால உள்வாங்கி கொண்டு உள்ளே இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றை சுருக்கி பூமி போன்ற ஒரு சின்ன சைஸுக்கு வந்து ஒரு கருமை நிற நட்சத்திரமாக மாறி அப்படியே அது அழிந்து போகும் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய கணிப்பு. அவங்க சொன்னதை நல்லா கவனிச்சிங்களா? ஒன்று, சூரியன் கருமை நட்சத்திரமா மாறும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12-13 அது இருக்கு. கடைசியாக சூரியன் இல்லாமல் போகும். அதுவும் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. கரெக்டாக பைபிளில் உள்ளதை தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ நடக்க போகிறது சூரியன் கருப்பாக மாறும், இல்லாமல் போகும். ரெண்டும் அப்படியே இருக்கு. சமுத்திரத்தின் தண்ணீர் எல்லாம் வத்தி போகும், சமுத்திரமும் இல்லாமல் போகும் பைபிள் சொல்லுது. இப்போ அடுத்து கவனிங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு. சவுண்ட் வைங்க. மின்சாரம் நமது வாழ்வின் உயிர் நாடியாக மாறிவிட்டது. சூரிய புயலிலிருந்து வெளிவரும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பூமியில் மின்சாரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து பொருட்களையும் செயலிழக்கச் செய்துவிடும். கற்பனை செய்து பாருங்கள். டிவி, ரேடியோ, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், கம்ப்யூட்டர், ஐபாட், வீடியோ கேம், செல்போன், ஃபேன், ஏசி என்று நாம் எதையும் உபயோகிக்க முடியாது. நமது வாழ்வே இருள் சூழ்ந்ததாகிவிடும். இதுதான் சூரிய புயலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இப்போ இவங்க சொன்னதை தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். இது எல்லாமே விஞ்ஞானிகள் கொடுத்துருக்கிற ரிப்போர்ட், அதற்கான ப்ரூஃப். இப்போ நம்ம தமிழில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் இந்த தமிழில் சொல்லியிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஆங்கிலத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் போய் வலைத்தளத்தில் இருக்குது, இன்டர்நெட்டில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அங்கே இங்கிலீஷில் இதை பற்றின வீடியோஸ் நிறையா இருக்கும். இப்போ கரண்ட்டாக பேசிகிட்டு இருக்கிற நிறைய டிபேட்ஸ் எல்லாமே இருக்கும். இது என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போது அடுத்த உலக அழிவுக்கு இது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ரிசர்ச் பண்ணதில் இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. 2012 இது பூமியை தாக்குச்சு. அப்போது நாதன் ஐலண்ட் பகுதி மாத்திரம் பெரும் அளவில் பாதிப்பு ஏற்பட்டது. இதுக்கு அடுத்த 11 வருஷம் 2023 பூமியை தாக்கணும். அதோடைய ரிப்போர்ட் தான் இது. 2023 இது பூமியை தாக்க போது. அப்படி தாக்கும் போது என்னென்னலாம் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, 2022 இந்த சூரிய புயலுடைய தாக்கம் பூமியை நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய விளைவாக எலான் மாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய சேட்டிலைட் 40 சேட்டிலைட் எரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், விண்ணில் ஏவப்பட்ட 40 செயற்கைக்கோள்கள் சூரிய புயலால் எரிந்து நாசமாகியுள்ளது. இது போன பிப்ரவரி. சூரிய புயல் பூமியை தாக்கினால் ஏற்படும் ஆபத்துகள் என்னென்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகின் நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்க் பூமியின் மூலை முடுக்கெல்லாம் இணைய இணைப்பு சென்று சேர வேண்டும் என்கிற நோக்கில் அவரின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி வருகிறது. அப்படி பிப்ரவரி 3ஆம் தேதி ஏவப்பட்ட 49 செயற்கைக்கோள்களில் 40 செயற்கைக்கோள்கள் தற்போது சூரிய புயலால் பாதிக்கப்பட்டு தீக்கு இரையாகியுள்ள சம்பவம் தான் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. முதல் லெவலில் சேட்டிலைட்ஸ் எல்லாம், வானத்தின் சத்துவங்கள் எல்லாம், இன்னும் சொல்ல போனால் அவர்கள் நட்சத்திரங்களுக்கு நடுவே கட்டின கூடினுடைய ஒரு சில பகுதிகள் எல்லாம் எரிந்து கீழே விழ தொடங்கி இருக்கிறது. இது 2023 தான் சூரிய புயல் பூமியை கிராஸ் பண்ண போது. 2022 இது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வானத்திலிருந்து அக்கினி இறங்க தொடங்கி இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம பூமிக்கு சில பாதுகாப்பை கொடுத்து வச்சுருக்கிறார். அந்த பாதுகாப்பை நான் சொல்கிறது எல்லாமே பைபிள்லேருந்து சொல்கிறேன். ஆண்டவர் பூமியை சுற்றி சில பாதுகாப்பு கொடுத்து வச்சுருந்தார். இப்போ நீங்கள் வாசிக்கிறீங்க இல்லையா, ஆதியாகமம் 1:1 வாசிக்கிறீங்க இல்லையா? அந்த ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வானங்களையும் தான் இருக்கும். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு சொன்னால், இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன்ஸ் அண்ட் எர்த்னு இருக்கும். வானங்களையும்
இன்னும் சொல்ல போனால் சங்கீதம் சொல்லுது, வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். யூதருடைய நம்பிக்கையின்படி 7 வானம் இருக்குது. பவுல் சொல்கிறாரு, நான் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவலி அந்த 7 வானம் இருக்குது. இப்போ நம்மளை சுற்றி நீங்கள் ப்ராக்டிக்கலாக அல்லது இன்னும் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிறபடி சொல்லணும்னு சொன்னால், இந்த பூமியை சுற்றி ஆண்டவர் சில பாதுகாப்பு வளையங்களை கொடுத்துருக்கிறாரு. அது ஒவ்வொரு லேயர். உதாரணமாக பூமிக்கு மேலே முதல் லேயர் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, காந்த புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் பூமி வந்து பத்திரமா நிற்கிது. பூமி வந்து அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்குது இல்லையா? இந்த பூமி எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கிற இந்த நேரத்தில் மணிக்கு குறைஞ்சபட்சம் 2000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுது. மேலே உட்காந்துருக்குறோம் பூமிக்கு மேலே, நமக்கு ஒன்றுமே தெரியல. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே நீங்கள் ஒரு 4000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நமக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் பூமிக்கு மேலே ஆண்டவர் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாரு. பூமிக்கு அடியிலையும் ஒரு மேக்னெட் கொடுத்துருக்கிறார். 2 மேக்னெட்டும் பிடிச்சி வச்சு நடுவில் நம்மளை நிற்க வச்சிருக்கு. ஸோ ஆண்டவர் வந்து மனுஷனை விசேஷமாய் உண்டாக்கினார்னு இருக்குது. பூமியை நான் அஸ்திபாரப்படுத்தின போது நீ எங்கே இருந்தான்னு கேட்பார். இதான் அதோடைய அர்த்தம். ஆண்டவருடைய அழகாக அதை படைச்சிருக்கிறார். இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பூமிக்கு மேலுள்ள தண்ணீரெல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது அப்படின்னு இருக்குது. அதோடைய அர்த்தம் என்ன? அடுத்த லேயர் தண்ணி. அதையும் தாண்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஓசோன் லேயர், ஓசோன் படலம், அது ஒன்று இருக்குது. இப்படி ஒரு 3-4 படலத்துக்கு அந்த பக்கம் தான் சூரியன் சந்திரனை கத்தர் கொண்டு வச்சார். இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி பூமியை சுற்றி லேயர்ஸாக இருக்கும், அதுக்கு மேலே சூரியனை வச்சார். இப்போ நீங்கள் பாருங்கள், நோவா காலம் வரைக்கும், ஜலப்பிரளயம் வர வரைக்கும் எல்லாருக்கும் வயசு வந்து 900, 950, ஆதாமுக்கு 930, மெத்துசுலாக்கு 969, இப்படி எல்லாருக்கும் வயசு பார்த்தீங்கன்னா மினிமம் 900 அப்படி இருக்கும். ஏன் அவ்வளோ வயசு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன்லேருந்து வரக்கூடியதான எந்த ரேஸும், அல்ட்ரா வயலட் ரேஸோ அல்லது இன்ஃப்ராரெட் FIRன்னு சொல்லுவாங்க, மிக முக்கியமானது. இந்த 2 ரேஸும் பூமிக்கு வராமல் இது ஃபுல்லாக ஃபில்டர் ஆக்கி விட்டுறோம். இப்போ பூமியில் வெறும் வெளிச்சம் மட்டும் வரும். அதனால தான் மனுஷனுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்துச்சு. கரெக்டாக நோவாவுடைய ஜலப்பிரளயத்துக்கு அடுத்த ஜென்ரேஷனை பாருங்கள் பைபிளில். அதனால தான் வயசெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறார். அடுத்த ஜென்ரேஷனை பாருங்கள், சேம் காம் யாபேத்துக்கு அப்புறம் அத்தனை பேருக்கும் 450 ஆகிடும் வயசு. அப்படியே சரிபாதி குறைஞ்சிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லேயர் வானத்தின் மதகுகளும் திற உண்டன, 7ஆம் அதிகாரம் 11 இருக்கும். இங்கிலீஷில் வாட்டர் கேனப்பின்னு சொல்லுவாங்க, அது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வானத்துலேருந்து வரக்கூடியதான கதிர்வீச்சு ஒரு லேயர் இல்லாமல் ஃபில்டர் ஆகாமல் நேரடியாக என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, பூமிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் நம்முடைய பாதுகாப்பு. இப்போ அடுத்த பாதுகாப்பும் போயிடுச்சு. இப்போ ஓசோன் லேயர்லேயும் ஓட்டை விழுந்துருச்சாமா இந்த மாதிரி மேலே, இப்போ கொஞ்சம் கூடி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பூமியின் காந்தபுலம் 3வது லேயர் இருக்குது, அதுலேயும் வெடிப்பு ஏற்பட்டுருச்சு. இதான் விஞ்ஞானிகள் கொடுக்கறது. இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், பூமியின் காந்தபுலத்தில் வெடிப்பு ஏற்பட்டு விட்டது. இந்த காந்தபுலத்தின் வழியாக நெருப்பு நேரடியாக பூமிக்குள்ளே சூரியன்லேருந்து வருது. இப்போது நமக்கு வயசு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. நோவா காலத்தில் 950, 960 இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குது? இப்போ பைபிள் என்ன சொல்லுது? 70, பலத்தின் மிகுதியினால் 80. அது என்னை பொறுத்த வரைக்கும் 70 தான் நான் வச்சிருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை வச்சு பார்க்குற அளவுக்கு பசங்களுக்கு பலன் இருந்தால் 80, அவன் சுகருக்கு டேப்லெட் வாங்கி கொடுக்காட்டி 70, முடியாதுப்பான்ட்டானா முடிஞ்சிச்சு, வாங்கி கொடுத்தானா உங்களுக்கு 80, அவ்வளோதான். இப்போ வயசு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பார்த்துக்கிங்களா? ஏன் குறைஞ்சிருச்சு? நீங்கள் பாருங்கள், அந்த காலத்து அம்மாக்களுக்கும் இந்த காலத்து அம்மாக்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் வயசான அம்மாக்கும் இப்போ இருக்கிற எங்கள் அம்மாவுக்கும் என்ன இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த காலத்து அம்மாக்கள்லாம் 7, 8, 9 குழந்தை பெற்றுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? 7 பேரையும் படிக்க வச்சுருவாங்க, 8 பேரையும். இப்போ நான் வந்து 8 பேர்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இங்கே வந்ததுலேருந்து 7ஆக மாறிட்டேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. முந்தியெல்லாம் 8, 10ன்னு சொல்லுவேன், இந்த 8, 10 இல்லாமல் பூரணமாக மாறிட்டேன். ஏன்னா நான் வேகம் போல திரளான சாட்சி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. பாருங்க, 7 பேரையும் படிக்க வச்சு 7 பேரையும் வளர்த்து 7 பேரையும் வளர்த்துட்டாங்க பாருங்க அவங்க. இப்போ இருக்கிறவங்கள பார்த்தீங்களா, 1, 2 தான். ஒரு குழந்தை பிறந்த உடனே உடம்பு கொஸ்டின் மார்க் மாதிரி ஆயிடுது இல்லை? இந்த குழந்தை பிறந்த அம்மாவை பார்க்க போயிருக்கீங்களா நீங்கள்? யாராவது போய் பாருங்கள். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா நிலாவில் ஆம்ஸ்டாங் நடக்கிற மாதிரியே நடக்கும். அப்படியே காலை தூக்கி வச்சு கீழே வைக்கிறதுக்குள்ளே 3 நிமிஷம் ஆகும். என்னன்னு கேட்டு பாருங்கள், முடியல. அப்போ இந்த அம்மாவுக்கு உதவி செய்ய யார் வந்திருப்பானா? அந்த 7 குழந்தை பெற்ற அம்மா வந்திருக்கும். அந்த அம்மா வந்து தான் இந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சிட்ருக்கோம். இன்னைக்கு கேட்டு பாருங்களேன். இப்போ பாருங்களேன், அந்த அம்மா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். பாங்க, எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஒரு வீட்டுக்கு ஜோமனை கூப்பிட்டாங்க, கூட போயிருந்தோம் ஒருத்தரோட.
மக கன்சீவ் ஆகிருக்கா, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லி. அப்போ அதை ஒருத்தர் கூப்பிட்டாங்க, கூட நான் போயிருந்தேன். போனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் உள்ளே வந்து ஜெபம் பண்ணிடுங்கன்னாங்க. ஏன் கூப்பிடுங்க வெளியேனார் அவர். இல்லை குழந்தை உண்டாயிருக்கிறதுனால அவள் எங்கேயுமே நடக்கிறது இல்லை, இப்போது பெட்டிலேயே படுத்துருக்கு, நீங்கள் உள்ளே வந்து ஜெபம் பண்ணிடுங்க நாங்கள். சரி ஏதோ கிரிட்டிக்கல் போல அப்படின்னு ஜெபம் பண்ண உள்ளே போனால் பக்கத்தில் ஒரு பக்கெட் இருக்கு. நான் கேட்டேன், இந்த பக்கெட் எதுக்குன்னு கேட்டேன். இல்லை வாமிட் வந்தால் போய் எடுக்கிறதுக்கு பதிலாக திரும்பி இங்கே எடுத்துறதுக்காங்க. அப்புறம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்து அம்மாலாம் குழந்தை வயிற்றில் இருந்தாலே வயக்காட்டுக்கு போய் வேலை பார்த்து அங்கேயே குழந்தை பிறந்துடும், ஓடுற தண்ணியிலே கழுவிடும், அங்கேயே தொங்க விட்டுரும். அந்த ஒரு புடவையில் கட்டி அங்கேயே என்ன பண்ணிடுவாங்க. ஆமாம், இப்போ இருக்கிற அம்மா குழந்தை பிறந்துச்சுன்னா 3 மாதம் நீங்கள் பார்க்க முடியாது, அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. ஐயோ, அது கேட்டு பாருங்களேன். ஒரே ஒரு காரணம் தான் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த காலத்து சாப்பாடே வேறுங்க. சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? அந்த காலத்து சாப்பாடு. என்ன அந்த காலத்து சாப்பாடு? அந்த காலத்தில் அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது பாவம். கிடைக்கிற காயை மொத்தத்தையும் போட்டு ஒரு குழம்பு வைக்கும் இல்லையா? இருக்கிற காயை போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க, இருக்கிறத வச்சு வீட்டில் சமைப்பாங்க, பகிர்ந்து 7 பேரும் 8 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்போ இருக்க அம்மா பாருங்கள், யூடியூப்பை பார்த்துட்டு விட்டமின் இ, எஃப், டி, ஜி எல்லாம் பார்க்குது, மொத்தத்தையும் பார்க்குது. அப்படியே நீங்கள் டேபிள் மேலே போய் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்குது, பச்சை, மஞ்சள், ஆரஞ்சுன்னு இருக்கு. அவன் கணவன் வித்தியாசமாக, இது என்னம்மா இது, ஒரு 7 கலரில் ஒன்று இருக்குது, இது என்னது அப்படின்னு. அந்த அம்மா டேஸ்ட் பண்ணாது பாருங்கள், அதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட்டு. யூடியூப்பில் செஞ்சுட்டு நம்மளை தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண கூப்பிடும். அது கணவன் தான் வீட்டில் எலி டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. அது கேட்கும், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க. நீங்கள் இப்போ இருக்கிறவங்க தான் எப்படி சாப்பிட்றாங்க? நல்லா வந்து ஆக்டிவாக சாப்பிட்றாங்க. அதாவது எல்லா விட்டமின்லாம் பார்த்து ஏறி இறங்கி எல்லாம் கடையாக போய் கெலாக்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் ஆரம்பிக்குது. அந்த காலத்து அம்மாவுக்கு எதுவுமே என்ன செய்யாது, ஒன்றுமே தெரியாது அந்த அம்மாவுக்கு. அது தெரிஞ்சதெல்லாம் நல்லா ஆக்டிவாக வேலை பார்ப்பாங்க, சமைப்பாங்க, போவாங்க, வருவாங்க. இப்போவும் அந்த அம்மா பாருங்கள், நடந்து படிக்கட்டு ஏறிடும். இப்போ இருக்க அம்மா லிஃப்ட்டை பார்த்துட்டே நிற்கும். அது போகும்போதே கேட்கும், எத்தனாவது ஃப்ளோரு, ரெண்டாவதான். ஆனால் இப்போ இருக்க அம்மா பாருங்கள், அப்படியே கையை பிடிச்சி ஏறி மேலே வந்துடும். வில் பவர்லாம் அந்த காலத்து அம்மாவுக்கு தான். சொன்னோம்னா கோபம் வந்துடும் இப்போ இருக்கிற அம்மாவுக்கு இல்லை. கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, சாப்பாடெல்லாம் கிடையாது. அந்த காலத்து சாப்பாடில் செஞ்ச முறை. எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன செஞ்ச முறைனா, எதில் செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு மண்பானையில் செய்வாங்க. அந்த மண்பானையில் தான் எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் மனுஷனை எதில் உண்டாக்கினார்? மண்ணில் உண்டாக்கி அவனுக்குள்ளே என்ன ஊதுனார்? அந்த அனல் வந்த உடனே மனுஷனுக்குள்ளே WBC கிரியேட் ஆயிடுச்சு. அதுதான் மனுஷனுக்கு அந்த அனல் உண்டாகி அந்த களிமண்ணிலேருந்து வந்து தான் WBC. அதை வெளியவும் வச்சுருந்தார் மனுஷனுக்கு. மண்பானையில் செஞ்சு சாப்பிடும்போது அதுலேருந்து என்ன கிடைக்கும்? WBC கிடைக்கும் அப்படின்னு. அதனால தான் அந்த காலத்து அம்மா மண்பானையில் செய்ய உடம்பு எப்படி இருந்துச்சு? ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ இருக்கிற அம்மா கிட்ட நீங்கள் மண்பானையை கொடுக்க முடியாது. நீங்கள் ஏன் கொடுக்க முடியாதுன்னா, அந்த அம்மா என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத நம்ம பாத்திரத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? நிறைய வீட்டுக்காருக்கு டொம்முன்னுச்சுன்னா சட்டையை போட்டு வெளியே கிளம்பிடுறான். சரி போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வருவோம், எதுக்கு வம்பு. இப்போ இந்த அம்மா கிட்ட மண்பானையை கொடுத்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சான்ஸே இல்லை. உடஞ்ச மண்பானையை வைக்கிறதுக்கு தனி ரூம் கட்டணும் நம்ம. அப்போ என்ன ஆயிடுச்சு? கிடைக்க வேண்டிய ஒரு சக்தியும் நமக்கு கிடைக்காம போனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வயசு என்னவாயிருச்சு? குறைஞ்சி போச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ 70, பலத்தின் மிகுதினால் 80, அவ்வளோதான். இப்போது இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ், இந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் எல்லாம் நேரடியாக மனுஷனுக்கு வர தொடங்கிருச்சு. வானம் திறக்கப்பட்டுருச்சு. இந்த காந்தபுலமும் ஓப்பன் ஆயிடுச்சு, ஓசோன் லேயரும் ஓப்பன் ஆயிடுச்சு. வானத்துக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் எந்த விதமான ஃபில்டரும் இல்லை. நேரடியாக பூமிக்கு அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. இப்போ இருக்கிற மிச்ச மீதி கொஞ்சம் பாதுகாப்போ விலகி போயிட்டே இருக்குது. மனுஷனுடைய பாவம் அதிகரிக்க வயசு குறைஞ்சிக்கிட்டே போகும். நியாய தீர்ப்பு வரும். வானத்திலேருந்து அக்கினி இறங்குவதற்கு எல்லாம் என்னவாயிருச்சு? ரெடியாக இருக்குது. இப்போ மொத்தம் வானத்திலேருந்து நேரடியாக அக்கினி இறங்குவதற்கான எல்லா வேலையும் தயாராக இருக்குது. இது முதல் ஆபத்து. இது சோலார் சுனாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். நான் வானத்திலேருந்து இறங்கக்கூடிய அக்கினி பற்றி மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட மிக முக்கியமான விஷயத்தை விஞ்ஞானிகள்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாங்க, நீங்கள் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னன்னு கேட்டால், பருவநிலை மாற்றம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
குளோபல் வார்மிங், பூமி வெப்பமயம் ஆகுது அப்படின்னு சொல்லி. நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஆண்டவர் சொல்றாரு, பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அடுத்து நெருப்பு தான் பூமிக்கு வரப்போகுதுன்னு சொல்லப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எந்த குளோபல் வார்மிங்கும் கிடையாது, எந்த விதமான சூடும் கிடையாது, பூமி நல்லா கூலாக இருந்த காலம். அப்போவே ஆண்டவர் சொல்கிறாரு, பூமி நெருப்புக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். குளோபல் வார்மிங்னா என்ன? நம்ம மக்களுக்கு இது எதுவுமே, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பைபிளில் உள்ளது தான். பைபிளில் உள்ளதை விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்துகிறான், அவ்வளோதான் விஷயமே ஒழிய நீங்கள் பைபிளில் சொன்னதையும் படிக்க மாட்டேங்கிறீங்க, விஞ்ஞானிகள் சொல்கிறதையும் எடுத்துக்க மாட்டீங்க. நீங்கள் எதை விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம், இது மாதிரி எதுவுமே செய்ய வேண்டாம், ஏதோ காதில் நல்ல ஒரு வாக்குத்தத்த செய்தி, நல்ல ஒரு ஆசீர்வாதமான அதை கேட்டுட்டு போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, நடக்கும். ஆண்டவர் சொன்னது. நீங்கள் வெறும் வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நடக்கும்போது பயப்படுறீங்க. இப்படியெல்லாம் வருது. கொரோனா வந்துச்சு, கொள்ளை நோய் வரும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு. அசட்டை பண்ணிட்டோம், கேட்கல. இப்போ அடுத்து பஞ்சங்கள் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு காலையில் ஸ்ரீலங்காவை பற்றி சொன்னாங்க. முதல் பஞ்சம் மடகஸ்காரில் ஆரம்பிச்சிச்சு, அடுத்து கென்யா, அடுத்து ஸ்ரீலங்கா, இப்போ பாகிஸ்தான், நேபாள், லாவோஸ் எல்லாம் தாண்டி ஜெர்மனி வரைக்கும் வந்துருச்சு. ரேஷன் ஜெர்மனியில் வந்துருச்சா, இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க மத்தியானம். அந்த அளவுக்கு பஞ்சம் உச்சத்துக்கு போயிட்டே இருக்குது. இன்னும் போக போக எல்லா நாடுகளையும் பாதிக்கும். பஞ்சத்துக்கு அடுத்து யுத்தம். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொன்றா இருக்கும், வரிசை கிரமமாக இருக்கும். 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் 2வது முத்திரை, 3வது முத்திரை, 4வது முத்திரைன்னு எதெல்லாம் சொன்னாரோ இப்போ வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, எல்லாம் பைபிளில் சொன்னது தான். ஆனாலும் கேட்கிற இருதயம் இல்லை, கேட்டாலும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இல்லை. எல்லாம் சரியாயிரும், இந்த வருஷம் சரியாயிரும், அடுத்த வருஷம் சரியாயிரும். கொள்ளை நோய் வரும்போது 2019 கோவிடை சொல்லும் போது இதோ சரியாயிரும், 1 மாதத்தில் சரியாயிரும், 2 மாதத்தில் சரியாயிரும்னு சொன்னாங்க. 3 வருஷம் ஆகிப்போச்சு. ரஷ்யா உக்ரைன் வாரம் ஆரம்பிக்கும் போது 3 மாதத்தில் முடிஞ்சிடும்னாங்க. ஆச்சு, 6 மாதம் ஆகிப்போச்சு. இன்னைக்கு நாளைக்கெல்லாம் அது முடிகிற மாதிரிலாம் கிடையாது. இனி கர்த்தர் சொன்ன அடுத்தடுத்த முத்திரைகள் உடைக்கப்படுகிற காலம். 3வது முத்திரைக்கு நேராக உலகம் போகுது. இது 6வது முத்திரையில் நடக்க வேண்டியது. அத்தனையும் கண்களுக்கு முன்பாக தெளிவாக நடக்க ஆரம்பித்து விட்டது. இதை அதாவது ஒன்று நீங்களாவது படித்து அதை புரியணும், இல்லையா சொல்கிறதையாவது கேட்கணும். ஒன்று இயேசு பூமியில் பிறந்துட்டாருங்கிறத ஆராய்ந்தாவது பார்க்கணும், இல்லையா வானசாஸ்திரிகள் சொல்கிறதையாவது என்ன செய்யணும், கேட்கணும். எதுக்குமே செவிசாய்க்க மாட்டேன்னு சொன்னால் அந்த கூட்டத்தை கர்த்தர் என்ன செய்வார்? யோசிச்சு பாருங்க. இப்போது பூமி வெப்பமயமாகுதலை பற்றி உலகம் முழுக்க பேசுகிறாங்க, எல்லா நாடும் பேசுது. கடைசி 3 வருஷத்தில் கோவிடுக்கு முன்னாடிக்கு வரைக்கும் உலகத் தலைவர்கள் அத்தனை பேரும் கூடி பேசின விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா குளோபல் வார்மிங் பற்றி மட்டும்தான், பூமி வெப்பமயமாகத்தை பற்றி மட்டும்தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் உலகத் தலைவர்கள் 5-6 தடவை கூடி பேசியிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி. போப் பேசியிருக்கிறாரு குளோபல் வார்மிங்கை பற்றி, எல்லா பெரிய தலைவர்களும் பேசுகிறாங்க. ஆனால் நமக்கு மட்டும் அந்த உணர்வு வரல. ஏன் வரல? இது சொல்லியிருக்கிறதே பைபிளில் தான். இது ஒரு வகையான நியாய தீர்ப்பு. முதல்ல வந்தது ஜலத்தினால, 2வது வர்றது நெருப்புனால. இப்போ நெருப்புக்கு உலகமே பயந்து என்ன செய்யலான்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் அதை பற்றினதான எந்த விதமான ஒரு அவேர்னஸும் இல்லை. அந்த அவேர்னஸ் நீங்கள் ஆயத்தப்பட்டாதான் வரப்போகிற அழிவுக்கு, பேழையை கட்டினா தானே வரப்போகிற ஜலப்பிரளயத்தில் தப்பிக்க முடியும், நீதியை பிரசங்கித்தா தானே வரப்போகிற ஜலப்பிரளயத்தில் தப்பிக்க முடியும். எதுவுமே அவங்கள மாதிரியே நீங்களும் பேழையை கட்டாமல் சும்மாவே உட்காந்துருந்தா எப்படி நோவாவும் ஒரு குடும்பம் தப்பிக்கும் சொல்லுங்கள்? இன்றைக்கி அப்படி தான் சபை உட்காந்துருக்குது. குளோபல் வார்மிங் உச்ச நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ ரஷ்யா உக்ரைன் வாருக்கு பின்னாடி குளோபல் வார்மிங்னா முதல்ல என்ன? அதுவும் பைபிளில் உள்ள விஷயம்தான். கவனிங்க, இந்த பூமிக்கு மேலே ஆண்டவர் ஒரு பாதுகாப்பான ஒரு வளையம் கொடுத்துருந்தார். அதுக்கு பேர் க்ரீன் ஹவுஸ் அப்படின்னு பேர். க்ரீன் ஹவுஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷனை 6வது நாள் படைக்கிறதுக்கு முன்னாடி 3வது நாள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மரம் செடி கொடி எல்லாத்தையும் உண்டாக்குறார். இந்த மரம் செடி கொடிக்கு தேவையான அந்த பச்சை கலருக்கு தேவையானதான சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சை 4வது நாள் படிக்கிறார் சூரியனை. இப்போ இந்த சூரியனுக்கு தேவையானதான எவாப்ரேட் தண்ணி எடுக்கிறதுக்கு சமுத்திரத்தை படைக்கிறார். இதெல்லாம் படைச்சி முடிச்சுட்டு இது யாருக்காகனா மனுஷன், அவனை 6வது நாள் படைக்கிறார்.
இப்போ மனுஷனுக்கு தேவையான ஆக்சிஜன் மொத்தம் எங்கேருந்து வருது? மரம் செடி கொடியிலேருந்து வருது. ஆனால் உண்மையிலேயே மனுஷனுக்கு தேவையான ஆக்சிஜன் யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட தான் இருந்துச்சு. இதெல்லாம் படைச்ச பிறகும் அவன் மண்ணு மாதிரி படுத்து கிடந்தான். கர்த்தர் போய் அவனுடைய சுவாசத்தில் நாசியில் என்ன பண்ணுறாரு? ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். அப்போ தான் அவனுக்கு ஆக்சிஜன் உள்ள ஊதுறார். இவர் தான் அல்மைட்டி ஆக்சிஜன். ஒரிஜினல் ஆக்சிஜன் யாரு? ஆண்டவர் தான் ஒரிஜினல் ஆக்சிஜன். ஊதிட்டார். இப்போ மனுஷன் பாவம் செஞ்ச உடனே நேராக ஓடி போய் எங்கே ஒளிஞ்சான் தெரியுமா? 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் சொல்லுது, விருட்சங்களுக்குள்ளே தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டான். விருட்சம்னா என்ன? மரம். மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டான். அது ஆண்டவருக்கு பயந்து போய் ஒளிஞ்சான். ஆனால் ஆண்டவர் சர்வ ஞானம் உள்ளவர். ஒருவேளை மனுஷன் பாவம் செஞ்சானா, இந்த அல்மைட்டி ஆக்சிஜனை விட்டுட்டு அவன் ஓடிட்டானா, அவனுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆக்சிஜன் வேணும். அதுதான் மரம். இவர்கிட்ட இருந்து ஓடின உடனே அவன் ஒளிஞ்சது எங்க? ஆல்டர்னேட் ஆக்சிஜன், மரத்துக்கு பின்னாடி. நீ இனி சாக போற கண்டிப்பா, ஆனால் சாகிற வரைக்கும் நீ நல்லபடியாக இருக்கணும். அதுக்கு உனக்கு ஒரு ஆக்சிஜன் தேவை. அதுதான் மரம். நான் தான் ஒரிஜினல், அது ஆல்டர்னேட். பிசாசு பார்த்தான், தேவன் இவ்வளவு நல்லவரா? ஏன்னா தேவன் அன்பானவர்னு பைபிள் இருக்குல்ல. தன்னை விட்டு தூரமாக போனவன் கூட எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார் பாருங்க. துன்மார்க்கனுடைய அழிவை கூட அவர் என்ன பண்ணாரா? காண விட்டார். அதை விட ரொம்ப முக்கியம், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆண்டவர் துன்மார்க்கன் கூட சீக்கிரம் சாவக்கூடாது, அவன் மனம் திரும்பணும்னு வெயிட் பண்ணுறவர். அந்த ஆண்டவர் பார்த்தார், ஆதாம் தன்னை விட்டு பாவம் செஞ்சு போயிட்டான், ஆனாலும் செத்துறக்கூடாது. அவனுக்கு இப்போ என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். அதுக்கு தான் கர்த்தர் மரத்தை உண்டாக்கி மரத்திலிருந்து இலையை எடுத்து அவன் தைச்சு போடுறான் பாருங்க. அத்தி இலையினாலே ஒரு ஆடையை தைச்சு, ஆக்சிஜன், ஆல்டர்னேட் ஆக்சிஜன் எல்லாமே. இப்போ என்ன நடந்துச்சு? பிசாசு பார்த்தான், இவனை சாவடிக்கலாம் கொன்னுடலான்னு நினச்சி தான் நான் என்ன பண்ணேன்? ஆண்டவரை விட்டு பிரித்தேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? தூரம் போனாலும் சாக விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு மரத்தை வச்சிருக்கிறாரு. இப்போ மனுஷனுக்கு ஆலோசனை கொடுத்தான் பிசாசு. என்னப்பா இப்படியே இருந்தால் எப்படி? மனைவி பிள்ளைகள்லாம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க பிறந்துட்டாங்க, பேர பிள்ளைகள் பிறந்துட்டாங்க, ஒரு வீடு வேண்டாமா? இப்படியே போயிட்டே இருப்பியா? என்ன பண்ணலாம்? நல்ல ஒரு வீட்டை கட்டு. வீட்டை கட்டுனா முதல்ல என்ன பண்ணணும்? மரத்தை வெட்டணும். இடம் வேணுமே, மரத்தை வெட்டணும். மேலே கூரை போடணும், மரம் வேணும். அதுக்கு தேவையான எல்லாத்துக்கும் மரம் வேணும். மரத்தை வெட்டியாச்சு. அப்புறம் எவ்வளோ நேரம் தான் நடந்து போயிட்டே இருப்பேன்? வயசானதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? உனக்கு ஒரு வண்டி வேணாமா? ஆமாம். அதுக்கு ஒரு ரோடு வேணாமா? ஆமாம். ரோடு வேணும்னா முதல்ல என்னத்தை வெட்டணும்? மரத்தை வெட்டு. ஆமாம். ரோட்டில் வண்டி ஓடணும்னா வண்டி ஓடுறதுக்கு என்ன வேணும்? மரம் வேணும். ஏன்னா அப்போலாம் மாட்டு வண்டி தானே, வண்டி வேணும். மரத்தை வெட்ட 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 வச்சான் பாருங்க மனுஷன் கையாலேயே. ஒவ்வொரு மரமும் ஒரு ஆக்சிஜன் பங்கு மாதிரி, பெட்ரோல் பங்கு மாதிரி ஒரு ஆக்சிஜன் பங்கு கர்த்தர் உண்டாக்கி வச்சுருந்தாரு. எல்லாத்தையும் வெட்ட வச்சான். ஆக்சுவலாக கர்த்தர் என்ன பண்ணி வச்சுருந்தாருன்னா, இந்த மரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வரும். இது அப்படியே மேலே அட்மாஸ்பியர் லெவலுக்கு போகும். போயிட்டு அப்படியே வீணாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று உருவாக்குனார். அதுக்கு பேர் தான் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்க்குறது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அது எப்படி இருக்குன்னா, போகிற ஆக்சிஜன் திருப்பி எங்கே வரும்? பூமிக்குள்ளேயே வந்துடும். எவ்வளோ போனால் இப்போ ஒரு மடங்கு இப்போ உனக்கு அடுத்து என்னவா கிடைக்கும்? 2 மடங்காக கிடைக்கும். டோட்டல் பூமியும் ஆக்சிஜனில் நிரப்பப்பட்டு இருக்கும். இப்போ பிசாசு பண்ண வேலையினால, மனுஷன் அவனுக்கு செவிசாய்த்ததுனால மரத்தை வெட்ட 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 கடைசியில் என்ன ஆச்சு? ஒவ்வொரு மரமாக வெட்ட வெட்ட அதுக்கு பதிலாக மனுஷன் கண்டுபிடிச்சான் பாருங்க. அத்தனை கண்டுபிடிப்புலேருந்து வெளியே வந்தது என்ன தெரியுமா? ஆக்சிஜன் கிடையாது. அதுலேருந்து வெளியே வந்தது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, ஈத்தேனு எல்லாம் வந்துச்சு. அதுலேருந்து எல்லாம் சூடாக வந்துச்சு. எதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிப்பு இருக்குதோ அதில் எல்லாம் ஒரு தீமை ஒன்று இருக்கும். அதான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன், நன்மை தீமை அறியத்தக்க கனியை மனுஷன் சாப்பிட்டதுனால அவன் கண்டுபிடிக்கிற அத்தனையிலையும் என்ன இருக்கும்? கண்டிப்பாக ஒரு தீமை ஒன்று இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் எதை பார்க்க மாட்டோம்? அதில் இருக்கிற தீமையை பார்க்க மாட்டோம், அதில் இருக்கிற நன்மையை மட்டும்தான் பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது அதில் இருக்கிற நன்மையை சொல்ல மாட்டார். எதை சொல்லுவார்? தீமையை சொல்லி கேர்ஃபுல்லாரு, இதில் ஒரு தீமை இருக்கும்பார். நன்மையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்தால் நல்லது. ஆனால் தீமையை கண்டிப்பாக சொல்லணும், ஏன்னா அது வந்தால் உங்களுக்கு தீமை. கர்த்தர் தீமையை சொல்வார். பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? அதில் இருக்கிற நன்மையை மட்டும் சொல்லுவான், தீமையை சொல்ல மாட்டான். இந்த பழத்தை சாப்பிடு, கண்கள் திறக்கப்படும், தேவர்களை போல இருப்பீர், ஆனால் சாவீங்கன்னு சொல்ல மாட்டான்.
ஆண்டவர் சொல்லுவார் கண்களை திறப்பீர்கள், தேவர் அதெல்லாம் சொல்ல மாட்டார். ஆனால் நீ என்ன பண்ணுவ? சாவேன்னு சொல்வார். தீமையை சொல்வார், அவன் நன்மையை மட்டும் சொல்லுவான். இப்போவும் உங்களுக்கு அதே நிலைமை தான். உங்களுக்கு அடுத்து வரக்கூடியதான தீமைகள், நியாய தீர்ப்பு இதெல்லாம் சொன்னால் பிடிக்காது பாருங்க, கேட்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுவே உங்களுக்கு அடுத்த வருஷம் ஒரு வீடு 2 வீடாய் கிடைக்கும், அடுத்த வருஷம் ஒரு கார் 2 காராய் மாறும் அப்படின்னு சொன்னால் கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. அந்த பிரசங்கியார் தான் நல்ல பிரசங்கியார், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ப்ராஸ்பரிட்டி எந்துவா பேசுகிறாரு. இந்த ஆள் வந்தானா பயமுத்திட்டே போகிறான். நைட்டு தூக்கம் என்ன செய்ய மாட்டேங்குது? வரமாட்டேங்குது. உலக அழியுங்கிறான், நெருப்பு வருங்கிறான், அது விழுங்குறான், இது விழுங்குறான், வாழும்போது நிம்மதியாகவே வாழ விட மாட்டேங்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஆனால் இதுதான் நடக்கும், இதுதான் வரும். 3 வருஷத்துக்கு முன்னாடி கொள்ளை நோய் வரும்னு சொல்லும் போது இப்படி தான் திட்டினாங்க. பயமுறுத்தி ஊழியம் பண்ணுறாரு. நாங்கள் இதுக்கு பேர் பயமுறுத்துறதே இல்லைங்க, ஃபேக்ட். என்ன வரப்போதோ அதை உங்களுக்கு சொல்கிறோம். அது எப்படி பயமுறுத்துறது ஆகும்? அதே 3 வருஷம் ஒரு கூட்டம் சொல்லிச்சு, இந்த வருஷம் உனக்கு அப்படி இருக்கும், அடுத்த வருஷம் அப்படி இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் அப்படி இருப்பீர்கள். என்ன ஆச்சு? எது நடந்துச்சு? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். 2021 20 இந்த வருஷம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னா, மார்ச் மாதம் லாக்டவுன், ஒரு 50% தீர்க்கதரிசி காணாம போயிட்டான். 2021 எல்லாம் சரியாக போயிடும், டோன்ட் வரி, எல்லாம் இந்த வருஷம் சூப்பராக இருக்கும்னா, அடுத்த வருஷமும் லாக்டவுன். மிச்சம் இருந்த ஒரு 25% காணும், ஒரு 1-2% தான் இப்போ மிச்சம் இருக்குது. மிச்சம் எல்லாம் ஏன்னா இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. 2022 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த வருஷம் 2 மடங்கு ஆசீர்வதிப்பார்னு சொல்லலான்னு நினச்சாங்க. 1ஆம் தேதியே லாக்டவுன். ஓப்பனிங்க சொல்லுவியாங்கிறார் ஆண்டவர். உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது? அந்த மாதிரி எதையாவது சொன்னால் தான் கேட்குறதுக்கும், 31ஆம் தேதி நைட்டு உட்காந்துட்டு வெளியே போகும்போது இந்த மாதிரி எதையாவது சொன்னால் தான் நமக்கு எப்படி இருக்குது? வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பைபிள் சொல்லுது, உனக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாய் வரும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். பொல்லாதலாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம் இருக்கு. உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு தேவை எச்சரிப்பு, உங்களுக்கு தேவை பைபிளில் பத்திர வசனம், எது நீங்கள் ஆயத்தப்படணும் அதுதான் தேவை. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தணும். நீங்கள் எதை விரும்புறீங்கன்னா, இப்படி காதுக்கினிய பிரசங்கத்தை விரும்புறீங்க. காதுக்கினிய பிரசங்கம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இருதயத்தை குத்துற பிரசங்கம் தான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். பேதுரு எழும்பி பேசின போது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அதுதான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். நீங்க எதை விரும்புறீங்க? இந்த கடைசி காலத்தில் இப்படி ஏதாவது யாராவது பேசினா, உனக்கு ஆண்டவர் அதை கொடுப்பார் இதை கொடுப்பார், ஓ நீ எந்த காரை பார்த்தாலும் அதை கை வச்சு ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு தருவார். நான் சொல்றேன், தரமாட்டார். என்னையா இப்படி நெகட்டிவா பேசுற? அந்த காரை கை வச்சு ஜெபம் பண்றியா, அது எப்படி கொடுப்பாது? இன்னொருத்தன் கார் இல்லை, அங்க ஒரு கார் இருக்கு, அதை கை வச்சு ஜெபம் பண்ணு, நீ கிளைம் பண்ணு, கர்த்தர் கொடுப்பார். எப்படியா கொடுப்பார்? அது அவன் நிக்க வச்சுட்டு பூட்டு போட்டு போயிருக்கான், நல்ல வேலை. ஒருவேளை கடைக்கு போறேன்ட்டு உள்ள மனைவி பிள்ளையை விட்டுட்டு போயிருக்கான்னு வச்சுக்கோ, நீ கை வச்சு ஜெபம் பண்றியே, இப்போ உனக்கு எதெல்லாம் கிடைக்கும்? யோசிக்க வேண்டாம். என்ன குறைவா உங்களை எண்ணி ஆண்டவர் வச்சிருக்கிறார் சொல்லுங்க? என்ன குறைவா வச்சிருக்கிறாரு? சாப்பாடு இல்லாமல் உக்ரைனில் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது உனக்கு எனக்கு 5 வேளை சாப்பாடு கொடுத்து வச்சிருக்கிறேன். இதை விட பெரிய ஆசீர்வாதம் உலகத்தில் வேற என்ன இருக்கு சொல்லுங்க?